சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங். தொடர்ந்து தமிழக அரசியல்ல இப்போதே அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ராஜ்யசபா தேர்தல். சரி, ஏன் இப்போ ராஜ்யசபா தேர்தல் பற்றின பேச்சு வந்துச்சு தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு ஒரு 18 உறுப்பினர்கள் ராஜ்யசபாவில் இருக்காங்க. இதில் 3ல் ஒரு பகுதி உறுப்பினர்கள் சுழற்சி முறையில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 2019ஆம் ஆண்டு ஒரு 6 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்களுடைய பதவிக்காலம் வரக்கூடிய ஜூலை மாதம் 24ஆம் தேதி முடியுது. ஸோ இந்த 6 எம்பிக்களுக்கு பதிலாக புதிதாக யார் யார் போக போகிறாங்க அப்படின்றதா இப்போ ரேஸ். அந்த 6 எம்பிக்கள் யார் அப்படின்றத நீங்கள் கார்டில் பார்க்குறீங்க. திமுக தரப்பில் இருந்து திரு எம் அப்துல்லா, அப்புறம் மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன், அதே போல் தோமுசாவுடைய சண்முகம், இவங்கெல்லாம் அப்போ தேர்வு செய்யப்பட்டாங்க. அதே போல் திமுகவோட துணையோட திமுக தேர்வு செய்து தான் மதிமுகவிலிருந்து திரு வைகோ அவர்களை தேர்வு பண்ணாங்க. அதிமுகவுக்கு 2 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஒருவர் திரு சந்திரசேகரன், அவரும் அப்போ தான் தேர்வு செய்யப்பட்டார். அவங்களுடைய ஒரு சீட்டை அப்போ மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அவங்க பாமகவுக்கு கொடுத்தாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பாமகவுக்கு கொடுத்தாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆனார். இப்போ எல்லாருடைய பதவிக்காலமும் முடிகிறது. இந்த ஒரு சூழலில் அடுத்து யார் எம்பிக்கள் அப்படின்னு வரப்போ இப்போ இருக்கக்கூடிய அதே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பொசிஷன் படி திமுக கூட்டணிக்கு 4 உறுப்பினர்கள் கிடப்பாங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மொத்தம் 75 உறுப்பினர்கள் கூட்டணியில் ஜெயிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிறது 62 பேர் தான். 66 இருந்தது, அதுக்கப்புறமா 4 பேர் ஓபிஎஸோட போனதுக்கப்புறம் 62 பேர் அப்படின்னு கணக்கு வருகிறது. ஸோ அப்படி பார்த்தாலும் கூட அதிமுக 2 உறுப்பினர்களை தேர்வு செய்ய முடியும். இன்னும் 12 பேர் இன்னைக்கு பாஜக கூட்டணியோட இருக்காங்க. பாஜக 4, பாமக 4, இப்போ ஓபிஎஸோட 4 அப்படின்னு ஒரு 12 பேர் இருக்காங்க. இருந்தாலும் அதிமுகக்கு 2 உறுப்பினர்கள் கிடைப்பாங்க. ஸோ இதில் திமுக தரப்பிலிருந்து 3 உறுப்பினர்களா 4 உறுப்பினர்களான்ற கேள்வி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வந்தார். அவருக்கு ராஜ்யசபா சீட் உறுதியாக கொடுக்குறோன்னு அவங்களுக்கு ஒப்பந்தத்தை கையெழுத்தாயிருச்சு. இன்னைக்கான அந்த சந்திப்பை கூட நம்ம பார்த்தோம். அதே போல வைகோ அவர்களுக்கு பதவி முடியுது. வைகோ அவர்களுக்கு பதவி கிடைக்குமா அப்படின்றப்போ மதிமுக தரப்பிலிருந்து ஒரு வாய்மொழி உத்தரவு ஏற்கனவே கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாங்க. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. அதனால கமல்ஹாசன் கன்ஃபார்ம். அதோடு திமுக தரப்பிலிருந்து எத்தனை உறுப்பினர்கள் வரப்போறாங்க, வைகோக்கு மீண்டும் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி அடுத்த சில நாட்கள் தொடரப்போகிறது. அதிமுக தரப்பிலிருந்து அவங்களுக்கு 2 எம்பிக்களுக்கான எம்எல்ஏக்கள் இப்போ இருக்காங்க. ஆனால் தேமுதிக என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் வெளிப்படையாக பத்திரிகையாளர்கள் காட்டப்பட்ட ஒப்பந்தத்தில் ராஜ்யசபா பதவி அப்படின்லாம் இல்லை. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சூழலில் அதிமுக ஒரு எம்பி எடுத்துக்கிட்டு இன்னொன்று தேமுதிகவுக்கு கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. ஸோ அப்படி தேமுதிகவுக்கு கொடுத்தா கூட்டணிக்கு, ஏன்னா இப்போதைக்கு அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பெரிய கட்சி அப்படின்னா தேமுதிக தான் அப்படின்ற கேள்வியும் வந்திருக்கு. அடுத்த சில நாட்கள் அரசியல்ல இந்த விவகாரம் தான் எதிரொலிக்க போகிறது. சரி, பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக எங்களோட ஒப்பந்தம் போட்டது, நாங்கள் யார் எங்களுடைய தேமுதிக சார்பில் ராஜ்யசபா போவாங்க அப்படின்றத மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக சொல்ல போறோம் அப்படின்ற விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கார். அதை பார்க்கலாம். கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்.